வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம், கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 456 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக காப்பர் மார்க்கெட் கடந்த ஒரு 1-2 வாரமாக ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற இடத்துல இருக்குது. 456 ஒரு முக்கியமான ஜோனாக வச்சு 456க்கு மேலே கீழேன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று நம்மளோட எதிர்பார்ப்பு 2 விதமாக இருந்தது. 456 கீழே காப்பர் இருந்ததுன்னா காப்பர் மார்க்கெட் கீழே வர்றதுக்கும், 456க்கு மேலே போன உடனே காப்பர் பையிங்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். நேற்று மட்டும் முக்கியமாக 2 சைடுமே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்த விஷயம். ஆனால் காப்பர் மார்க்கெட் கடந்த 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. நம்ம நேற்று மார்க்கெட்டில் வீடியோ அனாலிசிஸில் இந்த பர்டிகுலரான இடத்துல 456 உடச்சிட்டு எப்படி காப்பர் மேலே போனது அப்படின்றதையும் பார்த்தோம். சரி, நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், 456 ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அந்த சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூலும் உங்களுக்கு ஓரளவு செல்லிங் காமிச்சிருக்கு. பல முறை 456 ரெசிஸ்டன்ஸாக தொட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகிற முயற்சியில் இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் முயற்சி பலன் கொடுக்கல. இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ஜனவரி 17 பார்த்துருக்குறோம். பல முறை இந்த 456 தொட்டு கீழே வந்திருக்கு. இந்த கடந்த ஒரு சில நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 454 இந்த ஏரியாவை பல தடவை சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் 456 மறுபடியும் பிரேக் பண்ணணும்னா குட்விலோட சார்ட்டிங் டூல் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றத காமிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு ட்ராப் ஆகி காப்பர் ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் போய் 462 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு அந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் போட்டு 461.25 அப்படின்ற இடத்துல க்ளோசிங் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி காப்பர் மார்க்கெட்டில் நேற்று ஓரளவு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் உட்பட ஒரு தெளிவான ட்ரெண்டையும் காமிச்சிருக்கு. இதற்காக தான் நம்ம வந்து 2 விஷயங்கள் சொல்கிறோம். எப்போவுமே நம்ம வீடியோ அனாலிசிஸில் முக்கியமான ஜோன் எது, எந்த இடத்துலேருந்து நீங்கள் அதிகமான லாபம் பார்க்க முடியும், எப்படி நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு மிக எளிமையான ப்ராக்டிக்கலான வேலை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது கூடிய குட்விலோட சார்ட்டிங் டூல் ஒவ்வொரு முக்கியமான ஜோன்லேயும் துல்லியமாக மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் மொமெண்டம் எங்கே இருக்குது, பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கான்னு காட்டுறதுக்கு தான் குட்விலோட சார்ட்டிங் டூலும் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த 2ஐயும் உபயோகப்படுத்தி ட்ரேட் பண்ணுறப்ப நீங்களாகவே தப்பு செய்யணும்னு நினச்சா கூட ட்ரேடிங்கில் தப்பு வராத அளவுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் நேற்று எங்கள் வீடியோ அனாலிசிஸ் மற்றும் குட்வில் சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி காப்பர் மார்க்கெட்டில் அற்புதமான ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கோட கம்மி. புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஹை க்ரியேட் பண்ணி ஹையர் க்ளோசிங், இந்த வாரத்துக்கே ஒரு ஹையர் க்ளோசிங் போட்டனால மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்னும் பையிங்கில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்றைக்கி மார்க்கெட்டில் 262 பக்கமாக 462 பக்கமாக காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ருப்பி டாலர் ஃபேக்டர் 2 ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஒரு காரணம் நான் வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக போஸ்டிங் பண்ணுறதுனால. காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்ட்டா நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும். 462 இந்த 462 62க்கு மேலே போக முடியாமல் தான் காப்பர் மார்க்கெட் கடந்த 2 வாரங்களாக கீழே வந்து 452 தொட்டுச்சு. மறுபடியும் 462 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 462 காப்பர் சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கும் நிறைய பையர்ஸை உள்ளே சேர்த்து திருப்பி பையிங் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் இன்றைக்கும் நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குறது 462 காப்பர் சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணணும். 462க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் இன்னொரு தடவை வந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான பையிங்காக அது மாதிரி 465 60 70 20 472 475 60 போன்ற
சமீபத்தில் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா காப்பர் இந்த ப்ரைஸ் எல்லாம் ரீச் பண்ணியிருக்கு இந்த கான்ட்ராக்டில். அந்தந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டார்கெட் ஜோனாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி எது வரைக்கும் பையிங் பண்ணலாம்னா 456 அப்படின்றத மறுபடியும் ஒரு ஸ்டாப்லாஸ் ஜோனாக வச்சு நம்ம பை பண்ணலாம். இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.